ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி அண்ட் கோ உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் ஃபேமிலியோடு எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் பங்குனி பொங்கல் திருவிழாவுக்கு எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க. எஸ்பிகே பாய்ஸ் ஸ்கூலில் போட்டிருக்காங்க. அதுக்கு தான் வந்து என்னென்னா ஃபேமிலியோடு சேர்ந்து போயிட்டுருக்கோம். இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட். இவ தான் வந்து என்னென்னா என்னுடைய டாட்டர். சன் வந்து என்னென்னா எடுக்கக்கூடாது, வீடியோக்குள்ளே காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னனால அவரை நான் எடுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து எஸ்பிகே 41வது பொருட்காட்சியோடைய என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. இப்போ இந்த பைக் வெளியே வந்த ஏரியாஸ் தான் வந்து கார் அண்டு பைக் பார்க்கிங்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிற இடம். ஆப்போசிட்டில் ஒரு சில கடைகள் போட்டிருக்காங்க. இங்கே க்ரௌடடாக நிற்கிற ஏரியாவில் இருக்கிறது ஃபுல்லாமே என்ன அப்படின்னா, அங்கே தான் வந்து என்னென்னா டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் வந்து என்னென்னா வாங்குறதுக்காக கூட்டம் நிற்கிது. பட் எங்கிட்ட வந்து எக்ஸிபிஷனுக்கு வந்து என்னென்னா பாஸ் வச்சுருக்கிறதுனால நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கலை. நாங்கள் போன அன்றைக்கி டிக்கெட்டோட ரேட் வந்து எவ்வளோனா 70 ரூபா போட்டிருந்தாங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஏரியா. டிக்கெட் பாஸ்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. எல்லா டேட்க்கும் வந்து என்னென்னா மொத்தமாக சேர்த்து அமௌண்ட் வந்து நாடார்கள் உரையின் முறையில் வந்து கொடுத்துட்டு அந்த பாஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து எல்லா டேட்டுமே வந்து இருக்கும். எந்த டேட்டில் ஆரம்பித்து எந்த டேட் முடியுதோ அது வரைக்குமே இருக்கும். அதில் நம்ம போகிற டேட்டுக்கு வந்து என்னென்னா இங்கே டிக்கெட் வந்து கலெக்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க பஞ்ச் பண்ணி நம்மகிட்ட திரும்ப கையில் கொடுத்துருவாங்க. டிக்கெட்டாக இருந்துச்சு இதே 70 ரூபாய்க்கு அமௌண்ட்டு கொடுத்து டிக்கெட்டை அன்னன்னைக்கு மட்டும் எடுக்கிறவங்கன்னா அவங்க வந்து என்னென்னா அப்படியே டிக்கெட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது வந்து இந்த பஞ்ச் பண்ணிவிட்டு என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு உள்ளே வர்றாரு. இதுதான் வந்து என்னென்னா என்ட்ரன்ஸ். உள்ளே நுழைஞ்ச உடனே இருக்கிற ஏரியா. இந்த இதில் ஃபுல்லாமே வரிசையாக வந்து என்னென்னா பொம்மை கடைகள், ஃபேன்சி ஸ்டோர் கடைகள், அப்புறம் 19 கிட்ஸ் ஷாப்பு, அப்புறம் வந்து என்னென்னா கீச்செயின் ஷாப்பு, வாட்ச் கடை, இந்த மாதிரி நிறையா கடைகள் வந்து என்னென்னா போட்டிருப்பாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே பின்னாடி ஒரு பெரிய ஆர்ச் தெரியுதுல்ல, அதுக்கு பின்பக்கம் ஃபுல்லுமே வந்து என்னென்னா ராட்டினங்களாக இருக்கிற ஏரியாஸு. இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து என்னென்னா கடைகளாக வந்து போட்டிருக்கிற ஏரியா. நடுவில் வந்து என்னென்னா லைட் அமர்ந்து எரியிற மாதிரியான ஒரு ஏரியாஸ் இருந்துச்சுல்ல, அதுதான் வந்து டிஜேக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிற இடம் வந்துட்டு. டிஜே பார்ட்டி வந்து போன வருஷமும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷமும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இங்கே சைடில் அந்த லைட்டாக அமர்ந்து எரியிற மாதிரியாக இருக்குதுல்ல, இதுதான். இதை வந்து என்னென்னா 2ஆக பிரிச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து என்னென்னா பாய்ஸ் ஃபுல்லாமே வந்து என்னென்னா டான்ஸ் ஆடுற மாதிரி டிஜே பாட்டுக்கு. இந்த பக்கம் வந்து என்னென்னா கேர்ள்ஸ் அண்டு குட்டீஸ் எல்லாமே வந்து என்னென்னா டான்ஸ் ஆடுறதுக்காக வந்து என்னென்னா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ பாய்ஸை ஃபுல்லாக அந்த பக்கம் நிறையா பேர் க்ரௌடாக ஆடிட்டு இருந்ததுனால உள்ளே வந்து போக முடியலை. ஸோ கேர்ள்ஸ் அண்டு குட்டீஸ்களுக்காக போட்டிருக்கிற பகுதியில் தான் போனோம். இந்த குழந்தை வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்குன்னு வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே டக்குன்னு அப்படியே டான்ஸ் ஆடுறத நிப்பாட்டிடுச்சு. ஸோ கேர்ள்ஸை வந்து என்னென்னு சொல்லும் போதில் வந்து பார்த்தோன்னா சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை வயசானவங்களாகட்டும், எல்லாருமே வந்து என்னென்னா இந்த பக்கம் தனிப்பட்ட முறையில் விட்டுருந்ததுனால நல்லாவே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பாட்டு வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அந்த பாட்டு தான் வந்து நாங்கள் போனப்போ ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாருமே வந்து நல்லா வைப் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. உள்ளே வந்து என்னென்னா நுழைய முடியலை. வந்துக்கிட்டு எங்கிட்டு போனாலுமே வந்து என்னென்னா இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு நல்ல உள்ளே போய் டான்ஸ் ஆடுறது வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த பக்கம் வந்து பாய்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. பட் வீடியோ எடுக்கிறோன்னே வந்து ஒரு சில பேர்லாம் வந்து டான்ஸ் ஆடுறத அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அது கேர்ள்ஸ் ஆகட்டும் இல்லை பாய்ஸ் சைடு ஆகட்டும், எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறத ஒரு சில பேர்லாம் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஒரு சில பேர் தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. என்னோடய குழந்தைகளை ஆட சொன்னதுக்கு ஆடலை. டிஜேயை விட்டு வெளியே வந்துட்டோம். வந்ததுக்கு அடுத்து இந்த சைடு இருக்கிற எல்லாமே வந்து என்னென்னா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஹோட்டலில் ஐஸ்கிரீம் ஷாப், அந்த மாதிரி கடைகள் தான் அந்த ஆப்போசிட்டில் ஃபுல்லாமே இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லுமே வந்து என்னென்னா அந்த அக்வா ஒரு சில இதுகளுக்கான அட்வர்டைஸிங் மாதிரி வந்து உட்காந்துருந்தாங்க. ஷாப் வந்து பிடிக்காதவங்க ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி சேரும் ஸ்டூலும் போட்டு அதில் வச்சு இது பண்ணாங்க. என்னுடைய டாட்டர் வந்து ஸ்மோக் பிஸ்கட் வந்து என்னென்னா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தனால போய் வாங்கி கொடுத்தோம். அது வந்து அந்த கையில் வச்சுருக்க அந்த கிளாஸ் வந்து 50 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டோம். ஒரு பீஸ் வந்து 10 ரூபான்ற மணிக்கு 5 பீஸ் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நகர்ந்து வரும்போதில் என்னுடைய சன் வந்து அவனுக்கு பொம்மை வேணும்னு சொல்லிட்டு கேட்டான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு பஸ்ஸு, காரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து என்னென்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவனுக்கு எது வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு கார் தான் வேணும் அப்படின்னு சொன்னான்.
அதை வாங்கி கொடுத்தோடனே ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். அடுத்து இயற்கை உணவகம்னு சொல்லிட்டு புட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பணியாரம் வந்து என்னுடைய சன் வந்து வேணும்னு கேட்டான். என்னுடைய மகள் வந்து பாஸ்தா வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் பாஸ்தாலாம் வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்குறேன், இங்கே சாப்பிடு, ஏன்னா வெளியே வாங்கி கொடுக்குற எதையுமே அவள் அப்படி சாப்பிட்டது கிடையாது பாஸ்தா ஐட்டம். ஸோ அதனால் இதை மட்டும் பணியாரம் மட்டும் 2 பிளேட் வாங்கினோம். ஒரு பிளேட் வந்து 20 ரூபா, 2 பீஸ் இருக்கும். ஸோ 2 பிளேட்டுக்கு 40 ரூபா கொடுத்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோடனே என்னுடைய டாட்டர் வந்து என்னென்னா ஃபயர் பீடா வந்து விற்கிறாங்கம்மா, வாங்குவோமான்னு சொல்லி கேட்டால், பக்கத்தில் போய் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே வெளில வேணாம், எனக்கு மொஜிட்டோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவளுக்கு மொஜிட்டோ வாங்கி கொடுத்தோம். மொஜிட்டோ வந்து 70 ரூபா சொன்னாங்க. 50 ரூபாய்க்கு தம்பி வந்து ஐஸ் கோலா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கோலா ஐஸ் வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. 2 பேரும் வந்து என்னென்னா விரும்பி சாப்பிட்டாங்க. நான் பருத்தி பால் இந்த கூட வாங்கி சாப்பிட்லாம்லவாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை வேணாம் அப்படின்னா, அப்போ வந்து என்னென்னா இங்கே சாக்லேட் வந்து என்னென்னா ஃபவுண்டைன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரின்னா 2 பேருக்கும் அவங்களுக்கு பிடிச்சதாக வாங்கி கொடுத்தாச்சு. தம்பிக்கு வந்து கோலா ஐஸ் வாங்கி கொடுத்தோன்னே அவன் போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டான். பாப்பா வந்து இங்கே அவளுக்கு பிடிச்ச அதை வாங்குறதுக்காக வந்திருந்தா, மொஜிட்டோ வாங்குறதுக்காக. ப்ளூ கலர் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு வந்து ரெட் கலர் கிரேப்ஸ் தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரின்னு வாங்கி கொடுத்தாச்சு. பருத்தி பால் எதுவுமே வேணான்ட்டாங்க. 2 பேருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி முடித்தோடனே வாங்க உள்ள ராட்டினத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் பாப்பா என்ன சொன்னா அப்படின்னா, இல்லை எனக்கு அங்கே ஜிகர்தண்டா போட்டிருக்காங்க, அதனால் எனக்கு ஜிகர்தண்டா ஷாப்பில் வந்து வாங்கி கொடுங்க, ஜிகர்தண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே குதிரை சவாரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஏறுறியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை முடியாது அப்படின்னாங்க. சரி அப்போ ஃபோட்டோவாவது எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால், இல்லை நோ எனக்கு வேணாம் அப்படின்னதுனால சரி ஜிகர்தண்டா வாங்கணுன்னே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்தாரு. வாங்கி சாப்பிட்டுச்சுங்க. ரசிச்சுட்டு சரி இப்போயாவது வார ஆட்டினத்துக்கு போவோம் அப்படின்னா, எங்களுக்கு ஸ்நாக்ஸு நைட்டுக்கு டிஃபன் நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம், எங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக வாங்கிட்டு இருந்துச்சு. வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த கடையை பார்த்தோன்னே வந்து சோளாபூரி தான் வந்து என்னென்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு நான் அதை வாங்கி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போனார். உடனே பிள்ளைங்க எங்களுக்கு வாங்குங்க அப்படின்னுச்சு. சரி அப்போனா பூரியே எல்லாருக்குமே வாங்கி இங்கேயே சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னதுக்கு, இல்லை எங்களுக்கு பானிபூரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா பானிபூரி ஆளுக்கு ஒன்று வாங்கினாங்க. அப்போ நீயும் இங்கேயே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டதுனால நான் பாவ் பஜ்ஜி எனக்கு வாங்கினேன். வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் இங்கே போய் எனக்கு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தோன்னா அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, சோளாபூரியை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ அதை வீடியோவில் எடுக்க முடியலை. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாவ் பஜ்ஜிக்கு தான் வந்து நிறையா கூட்டம் வந்து நிறையா இருந்ததுனால அவர் சாப்பிட்டுட்ருக்கிற டயத்தில் என்னால் எடுக்க முடியலை. ஸோ நான் வந்து பார்க்கும்போதில் பிள்ளைய மட்டும்தான் வந்து சாப்பிட்டுட்ருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாவ் பஜ்ஜியை வந்து வாங்கி வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு போதும் இதோட வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வந்து முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலை நிகழ்ச்சிகள் வந்து பக்கத்தில் தான் வந்து என்னென்னா போட்டுட்ருந்தாங்க. அதனால் அதுக்கு போய் பார்ப்போம், கலை நிகழ்ச்சிகள் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துக்காக வந்து என்னென்னா கிளம்பி போனோம். வந்துட்டு இதான் வந்து நான் வாங்கியிருந்த பாவ் பஜ்ஜி, பாப்பா தம்பி வாங்கியிருந்த மசாலா பானிபூரி. சோளாபூரி வந்து எதனால் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னா, அதில் வந்து சென்னா மசாலா வச்சு கொடுப்பாங்க, அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்க விரும்பி சொன்னாங்க. இதுதான் வந்து கலையரங்கம் இது நடக்கிறது, எனக்கு கலை நிகழ்ச்சிகள் நடக்கிற கலையரங்கம் இருக்கிற ஏரியா. உள்ளே வந்து இப்போ என்ன போடுறாங்க அப்படின்னு போய் பார்க்க போனப்போ எதுவுமே வந்து போடலை. பட் வந்து மூவி வந்து ஓடிட்டு இருந்துச்சு. சித்தார்த் நடித்த சித்தா மூவி வந்து ஓடிட்டு இருந்துச்சு. எப்பயுமே சாயங்கால டயத்தில் வந்து ஏதாவது நியூ மூவிஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுவாங்க, அதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இங்கே ராட்டினங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து வந்தாச்சு. அப்படின்றப்ப இந்த ராட்டினத்தில் ஏறுறேன்னு சொன்னதுக்கு எல்லாருமே இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம், ஸோ தலை சுற்றும், அதனால் வேணான்ட்டாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளை வந்து ஃபுல்லாக ஏற்றி விட்ருவோன்னு சொல்லிட்டு இதில் ஏறுறீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை ஏறலை அப்படின்ட்டாங்க. இது வந்து ஃபேமிலியாக நாங்கள் ஏறினோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் அது போன ஸ்பீடை பார்த்ததுனால வந்துட்டு
அதில் உட்கார்ந்த மணிக்கு வீடியோ எடுக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்றனால ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கடுத்து தான் நாங்கள் அதில் ஏறினோம் அந்த ராட்டினத்தில். இது வந்து என்னென்னா சில்ட்ரன்ஸ் வந்து ஏறினது. இதில் வந்து நான் ஏறினேன். பக்கத்தில் வந்து இன்னொரு வந்து ராட்டினம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதில் வந்து பாப்பா வந்து ஏறினா. 2 பேரும் வந்து ஒரே டயத்துலேயே ஏறினதுனால என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னென்னா 2 பேரையுமே கவர் பண்ணணுன்றதுக்காக மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் வேறு எதுலையாவது ஏறலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக மற்ற ஜெயின் வீலோ சரி கொலம்பஸோ சரி வந்து ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. எனக்கு அந்த ராட்டினத்து மேலே தான் வந்து கண்ணாந்துச்சு. பட் எல்லாருமே எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு ஏதாவது ஒரு ராட்டினத்தில் ஏறுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா முடியவே முடியன்ட்டாங்க. நான் ஜெயின் வீலாவது ஏறுவோம் அப்படின்னதுக்கு இல்லை, கூட்டம் இன்னும் அடுத்த ரவுண்டுக்கே வந்து அவ்வளோ கூட்டம் நிற்கிது, வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. அதனால் மற்ற ராட்டினத்தில் ஏறல. பாப்பா வந்து இந்த பொம்மை பலூன் இதில் வந்து ஏறி விளையாடணும்னு சொன்னாங்க. 2 பேருமே விளையாடணும்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் தம்பி இருந்துட்டு இல்லை நான் இதில் ஏறலை, பக்கத்தில் வந்து ஹெலிகாப்டர் அது ஓடிட்டு இருந்துச்சு, ஸோ அந்த ராட்டினத்தில் நான் ஏற போகிறேன்னு சொன்னதுனால பாப்பா வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பியை கூப்பிட்டு வந்து இந்த ஹெலிகாப்டர் ராட்டினத்தில் ஏற்றினேன். இந்த மஞ்சள் கலரில் உட்காந்துருக்காங்கல்ல, அவன் தான் என்னோடய சன். ஸோ இங்கே நான் நின்றுட்டு இருக்கும்போதுலேயே பாப்பா அங்கே விளையாண்டு முடிச்சுட்டு அந்த மேலே ஆடிட்டுருக்கால விளையாட முடிச்சுட்டு கீழே இறங்கி இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. இவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணதை வந்து தனித்தனியாக ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதில் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப குட்டீஸை வந்து விளையாடுறதுக்கான ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க. ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் வந்து பால்களுக்குள்ளே போய் விளையாடுற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளாகவும் வந்து என்னென்னா போட்டிருந்தாங்க. இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய குணத்தை வந்து சொல்கிறதுக்கான ஒரு ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்பர்ஸாக நிறையா போட்டிருந்தாங்க. பேங்கிள்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம தூக்கி எறியணும். எந்த நம்பரில் வந்து நம்மளுடைய இது உழுதோ அதுக்கான நம்பரை வந்து அங்கே பக்கத்தில் ஒருத்தவர் உட்காந்துருந்தார் நிறையா கார்டு வச்சு. அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த நம்பர் விழுந்துச்சோ அதுக்கான கார்டை தருவார். அதுதான் நம்மளுடைய குணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாப்பா ட்ரை பண்ணால் அவளுக்கு எதுவுமே உழலை. அடுத்து என்னோடய ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணார். அவருக்கு வந்து ஒரு 32 ஏதோ ஒரு நம்பர் விழுந்துச்சு. எனக்கு வந்து 70ன்ற நம்பர் ஃபஸ்ட்டு நான் 2-3 தடவை போட்டதுக்கு உழலை. அடுத்து எனக்கு போட்டப்போ வந்து 70ஆம் நம்பர் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதுக்கான கார்டு வந்து இந்த காட்டுறேன் பாருங்கள். 70 தேர்ந்தெடுத்தல்னு வந்துச்சு. பிளாக் கலர் நிறையா கொடைகளுக்கு நடுவில் எல்லோ கலர் கொடை இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்தல்னு சொல்லி வந்துச்சு. அவருக்கு வந்து 32க்கு வந்து மன உறுதின்னு வந்துச்சு. ஸோ அதை பார்த்து நாங்கள் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பேசிகிட்டு வந்தோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா அந்த பந்து எரிஞ்சு நம்மளுக்கு கிஃப்ட் வாங்குற மாதிரி, இல்லை அப்படின்னா அவங்க கொடுக்குற ரிங்ஸை வந்து போட்டு பண்ணுற மாதிரி, அப்புறமேட்டி இன்னும் 2மே இருக்குது. பால்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல உருட்டி விட்டோன்னா அது எங்கே போய் சேதோ கனெக்ட் பண்ணி டோட்டல் நம்பர் கலெக்ட் பண்ணுற போதில் என்ன நம்பர் வருமோ அதுக்கெலாம் வந்து அந்த மாதிரி கேம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க வந்துட்டு. பட் அவருக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் அதில் கிடையாது. ஸோ அதனால் அங்கே போவேனான்ட்டார். தம்பிக்கு வந்து பொம்மை வாங்கி கொடுத்த மாதிரி பாப்பாவுக்கு கேட்டோம். பட் அவள் வந்து எனக்கு பொம்மை இதெல்லாம் வேணாமா, கம்மல் செயின் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி கொடுங்கன்றதுனால அந்த மாதிரி ஐட்டத்துக்கு போனோம். இது வந்து கோபி மஞ்சூரியன் பொரிக்கிறதுக்கான அந்த பொடி விற்கிற கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு நிறையா செயின் இந்த மாதிரிலாம் பார்த்து தேவையானதை வாங்கினோம். வாங்கி முடித்தோடனே இல்லை போதும், இதுக்கு மேலே வந்து என்னென்னா ஒரு சில கடைகளுக்குள்ளே தான் போனோம். ஒரு சில கடைகளுக்குள்ளே வந்து பிள்ளைய போக விடலை. வந்துட்டு வாங்க போதும் எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா தம்பி வந்து என்னென்னா என்னால் முடியலை, என்னை தூக்கிட்டு தான் வீட்டுக்கு நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, ஏன்னா அவனால் முடியலை வந்துட்டு இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது, வாங்க வீட்டுக்கு கிளம்புவோன்னு அனத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ஒரு சில கடைகளுக்குள்ள மட்டும்தான் போனோம். ஒரு சில கடைகளுக்குள்ள வந்து போகல. சும்மா ஜஸ்ட்டு வெளியே நின்ன மணிக்கே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் போன டைம் வந்து என்னென்னா 8-8:30 மணி பக்கத்தில் வந்து போக ஆரம்பித்தோம். நாங்கள் இப்போ திரும்ப ரிட்டன் இப்போ வெளியே வர டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11 மணி. அதனால் போதும், இதுக்கு மேலெலாம் எதுவும் பண்ண வேணாம், இன்னொரு நாள் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை நீங்களும் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போதில் உங்களுக்கு என்ன மாதிரி மெமரிஸ்லாம் வந்து என்ன ஞாபகத்துக்கு வருதுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி அண்ட் கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோட சேர்ந்து இந்த வீடியோவை பார்த்தா அனைவருக்கும் என்னுடைய
மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.